வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்பு வேணா பார்க்கலாம். ஒருவரை காதலிக்கும் போது அல்லது ஒருவரை பிடித்திருக்கும் பொழுது அவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை ஒரு தடவை இல்லாமல் போய்விட்டால் அவர் மேல் அதே நம்பிக்கை மீண்டும் வரவே வராது. இங்க நிறைய பேர் லைஃப்ல புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டைம் ஒருத்தவங்களை நம்பிட்டாங்கனாலே அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதே நம்பிக்கை அவங்க மேலே வராது, வைக்கவும் முடியாது. காரணம் பயம் வந்துடும். இவங்களே நம்மளை ஏமாத்திட்டாங்களா, இதுக்கப்புறம் நம்மளை ஏமாத்தாம இருப்பாங்களா, இவங்க நமக்கு இன்னும் உண்மையா இருப்பாங்க நினைக்கிங்களா அப்படின்ற மாதிரி பல டவுட், பல கொஸ்டின் அவங்களுடைய மனசை போட்டு தொலைச்சி அதுக்கப்புறமா இவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துருவாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அவங்க உங்களை நம்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய சந்தேகம், நிறைய டவுட் உங்களை மேலே வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன அந்த ஒரு போய் ஒரு தடவை பண்ண விஷயத்தினால. அதனால அதை எப்பவுமே பண்ண ட்ரை பண்ணாதீங்க. காதலிக்கும் போது ஒரு சில நபர்கள் விளையாட்டாக தனக்கு பிடித்த நபரை ஏமாற்றுவதை அந்த ஏமாந்த நபர் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையாக விட்டு செல்லும் போது உயிரே விடுகிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த மாதிரி விளையாட்டுக்காக ஒருத்தங்க கிட்ட சொல்ற விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, நம்ம ரெண்டு செட் ஆகாது, நம்ம புரிஞ்சலாம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர்லாம் சொல்றாங்க விளையாட்டுக்கா. ஜாலி தான், பட் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயம் உண்மையாகும் போது அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அவங்க உயிரையே கொல்ற அளவுக்கு பெரிய அளவு வலியை கொடுக்கும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவரை விரும்பும் பொழுது அவர் மேல் வைத்த அன்பும் அவர் மேல் வைத்த காதலையும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இவர்கள் எங்கே நம்ம விட்டு செல்வார்கள் என்ற எண்ணத்தில் இங்கு அதிகப்படியான நபர்களுடைய வாழ்க்கையில் காதலை இழக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணும்போது கண்டிப்பாக புரிஞ்சுதான் லவ் பண்ணுவாங்க, புரியாமலாம் இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பயம் என்ற ஒரு விஷயம் வருது. எங்க நம்மளை இவங்க விட்டு போயிடுவாங்களோ, நமக்கு இல்லாமல் போயிடுவாங்களோ, நம்ம விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வரும்பொழுது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது கண்டிஷன் மாதிரி வச்சுக்கலாம், அப்படின்லாம் உங்களுடைய நல்லதுக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை எண்ணற்ற விஷயங்களும் வச்சுக்கலாம். ஆனால் அவங்க சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா அது அவங்களுக்குள்ள வர பயம், போயிடுவீங்களா இருப்பீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம். இது தப்பு இல்லை, ஏன்னா அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி. அதனால அப்படிதான் பண்ணுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா கரெக்டு, இல்லைன்னா கஷ்டம்தான். நீங்கள் விரும்பும் நபரை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் அவர் உங்களை தேடி வருகிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு உங்களை விரும்பி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய விஷயம், இவனை எவ்வளவுதான் திட்டினாலும் திருப்பி திருப்பி நம்மகிட்டே வரானே, உனக்கு வேற வேலையே இருக்காதா, எப்ப பாரு என்னோட உயிரே வந்து வாங்குறானே, இவனை எப்பதான் என்னை விட்டு போவான் அப்படின்ற நிறைய நபர்கள் அவங்களுடைய ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க இப்படி பண்ணும்போது உங்களை ஒருத்தங்க தேடி தேடி வராங்கன்னா அந்த இடத்துக்கு எதுக்காக நம்ம தேடி வராங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களை எந்த அளவுக்கு உங்களை விரும்பி இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இங்க நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி புரிஞ்சுக்காதனாலே அவங்க லைஃப்ல நிறைய கஷ்டப்படுறாங்க. உங்க லைஃப்ல ஒருத்தவங்க விரும்புறாங்க, நீங்க ஒருத்தவங்க விரும்புறீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எதுக்கு? இங்க இருக்கக்கூடிய காதலில் தூரத்திலிருந்து விரும்பும் காதல் தான் அதிகமான தவறுகள் தப்புகளும் நடக்கிறது என்று கூறினால் அது முற்றிலும் போய். இங்க நிறைய பேர் மைண்ட் செட்டு, பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணை விரும்புனா, பக்கத்துல இருந்து ஒரு பையனை விரும்புனா அவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. பட் அது உண்மை கிடையாது. ஏன்னா பக்கத்துல தூரத்துல நீங்க செலக்ட் பண்ற பொறுத்து தான் அதோட மென்டாலிட்டிலே மாறும். நீங்க தூரமா ஒருத்தவங்களை விரும்பும் போது அவன் ரொம்ப நல்ல பையனா இருந்தான், அவன் ஃபேமிலி இருக்கக்கூடியவங்க அவனை கரெக்டா வளர்த்துருக்காங்க அப்படின்ற போது அவன் தப்பு பண்ண மாட்டான். ஏன்னா அவன் மற்றவங்களை ஏமாற்ற தெரியாது, முக்கியமா மற்றவங்களை கஷ்டப்படுத்த பிடிக்காது. ஸோ இப்படி இருக்கவனை நீங்க தூரமா இருந்து விரும்பினாலும் சரி, பக்கத்துல இருந்து விரும்பினாலும் சரி, அவங்களை கஷ்டப்படுத்த போறதுல ஏமாத்த போறதும் இல்லை. ஆனா நீங்க விரும்புறவன் ஒரு தப்பான ஒரு பர்சனா இருந்து அவன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலையும் அவன் தப்பு பண்ணணும்னா பண்ணதே ஆமா, ஏன்னா அவனுக்கு தப்பான ஒரு பர்சன். ஸோ உங்க லைஃப்ல பக்கத்து தூரம்ன்றதுலாம் இல்லை, அவனோட கேரக்டர் வச்சுதான் எல்லாமே மாறும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பாய்.